அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கேது திசை சனி புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு பலன் பார்க்கும் பொழுது தசாபுத்திங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம். 80% பலன் ஜாதகத்துல 80% பலன் தசாபுத்தி அனுசரிச்சு தான் நடக்கும். கோச்சாரத்துல குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ, இல்லை எந்த கிரக பயிற்சி இருந்தாலும் அதெல்லாம் ஒரு 20% தான். 80% பலன் ஒருவருக்கு தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். அவருக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி, தாழ்ச்சி, அவருக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தீர்மானிப்பதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியது தசாபுத்தி தான். எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அது லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கு, அது லக்னத்துக்கு சுபரா அசுபரா, எந்த ஸ்தானத்துக்கு அதிபதி, இதை அனுசரித்து தான் தசாபுத்தி நல்ல பலனோ தீய பலனையோ கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தசா முழுமையாக யோக பலனையும் செய்யாது, முழுமையாக கெடுபலனையும் செய்யாது. ஏன் அப்படின்னா ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. இந்த 9 புத்தியும் 9 கிரகங்கள், 9 கிரகங்களுடைய புத்தி இருக்கு. இந்த 9 கிரகங்களும் லக்கணத்துக்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை அனுசரிச்சு தான் அந்த பலன் நல்ல பலனோ கெட்ட பலனோ அப்பப்ப மாறியும் வரும். தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாது அப்படின்னா கூட புத்திநாதன் மாறும் பொழுது அந்த புத்திநாதன் அதனுடைய பலன்களை செய்யும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யோக திசை நடக்குது, லாபாதிபதி திசையோ, பாக்கியாதிபதி திசையோ, பஞ்சமாதிபதி திசையோ நடக்குது, யோக திசை நடக்குது. ஆனா பாத்தீங்கன்னா புத்திநாதன் அஷ்டமாதிபதி ஆறாருன்னா அந்த யோக திசையோட பலன் அப்ப குறைவுபடும். அதுவே ஒரு அவயோக திசை நடக்குது, அஷ்டமாதிபதி திசை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரையாதிபதி திசை, பகை நீச்சமாகி மறைந்து இருக்கக்கூடிய பாவருடைய சேர்க்கை இருக்கக்கூடிய திசை நடக்குது அப்படின்னா அந்த திசையில லக்கணத்துக்கு யோகத்துல, அதாவது லக்கணத்துக்கு 9 திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அந்த புத்திநாதன் இருந்து அந்த புத்திநாதனுடைய காலம் வரும் பொழுது அந்த அவயோக திசையிலையும் நல்ல பலன்களும் ஏற்படும். ஆக ஒரு திசை முழுமையாக கெடுபலனையோ முழுமையாக நல்ல பலனையோ ஏற்படுத்துவதில்லை. அந்த புத்திநாதனை அனுசரித்து பலனையும் மாறும். அப்ப அதை அனுசரித்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கேது திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கேது திசை மொத்தம் 7 வருஷம். அந்த அசுவனி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் 7 வருஷம் இருக்காது. பாக்கி இருக்கிற எல்லாருக்கும் 7 வருஷம் கேது மகா திசை வரும். இப்ப இந்த கேது மகா திசையில முதல் புத்தி கேது திசையில கேது புத்தி, கேது திசையில சுக்கிர புத்தி, கேது திசையில சூரிய புத்தி, கேது திசையில சந்திர புத்தி, கேது திசையில செவ்வாய் புத்தி, கேது திசையில ராகு புத்தி, கேது திசையில குரு புத்தி, கேது திசையில சனி புத்தி. 8வது புத்தியா சனி புத்தி வரும். எவ்வளவு காலம் வரும்? 1 வருஷம் 9 மாசம் 9 நாள் வரும். இந்த 1 வருஷம் 9 நாள் சனி புத்தி கேது மகா திசையில என்ன பலன்களை ஏற்படுத்தும், இந்த சனி புத்தியில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேது மகா திசை அப்படிங்கிறது லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள்ல இருந்தாதான் கேது மகா திசை நன்மை செய்யும். அதுலயும் குரு பார்வை, குரு சேர்க்கை இருந்தாலும் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா 9 கிரகத்துல கேது தான் பாத்தீங்கன்னா முக்திக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். முக்தி அப்படின்னா மீண்டும் பிறவாமை, மீண்டும் இந்த பூலோகத்துல பிறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதை அத்தனையும் வேலை செய்யக்கூடிய கிரகம் கேது பகவான் தான். அவருக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட். அப்ப அதனுசரிச்சு பாத்தீங்கன்னா அவர் இந்த பூலோக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய யோகத்தை கொடுப்பதுல அவர் பெருசா நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா கேது எந்த பலனையும் தடுக்கும், சுருக்கும். அதான் கேதுடைய வேலை. அப்ப அதனுசரிச்சு பாத்தீங்கன்னா கேது மகாதிசைங்கிறது முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய கிரகம். அதனால ஆனா பாத்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், வெளிவட்டார பழக்கங்கள், அரசியல்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்மையான யோகமான பலன்களை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது மகாதிசை வந்தாலே நல்ல கடுமையான குழப்பம், நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்துல கூட சரியா போகுதா இல்லையாங்கிற பிரச்சனை வரும். குடும்பத்துல பிரிவினைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருப்பிடத்தை விட்டு, அதாவது குடும்பமே பாத்தீங்கன்னா தனித்தனியா, அதாவது அன்பாலேயோ அல்லது சண்டை சச்சரவுகளே பிரியக்கூடிய அமைப்பை செய்யும். பொருளாதாரத்துல நஷ்டம், கல்வியில சுணக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தும். அதுவே யோகமா இருந்தா ஆன்மீக முன்னேற்றம், அதாவது பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஜீவ சமாதிகள் சென்று வழிபாடு, ஆன்மீகத்துல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் செய்யும். அதுவே பாத்தீங்கன்னா கேது மகாதிசை முடிகிற வரைக்குமே விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு. திங்கட்கிழமையில விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யலாம். இல்ல இந்த 7 வருஷமும் வருஷத்துக்கு ஒரு தடவை
கேதுவுடைய பரிகார ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் போய் ராகு காலம் அல்லது யமகண்டத்தில் பால் அபிஷேகம் செய்தாலும் இதனுடைய தாக்கங்கள் குறையும். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, தசை நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதாவது சுபருடைய குருவுடைய சேர்க்கை அல்லது 3, 6, 10, 11 இருந்தாலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவயோகத்தில் இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் அதிக அளவு ஏற்படும். தீமை பலன் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா தீமை பலன் குறையும். நன்மை பலன் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் நன்மை பலன் அதிகமாகும். சனி புத்திங்கிறது 1 வருஷம் 9 மாதம் 9 நாள். இப்போ இந்த சனி புத்தியில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னா, சனி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணம் இருக்கும் பொழுது நன்மை செய்யும். அதே மாதிரி சனியும் ஒரு பாப கிரகம். அதனால பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 சனியும் நன்மை செய்யும். லக்னத்துக்கு 3, 6, 10, 11 சனி இருந்தால், அதுவும் குரு பார்வை அல்லது குரு சேர்க்கையோடு இருந்தால், பாசிட்டிவா இருந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். என்ன பலன்கள் ஏற்படும்? தொழில் வளமை, தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி, தொழில்காரகன் சனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னா அந்த நகராட்சி, ஊராட்சி, இந்த மாதிரியான அரசியல் பதவிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் கேது மகா திசையில சனி புத்திங்கிறது ஆன்மீக முன்னேற்றம் பெரிய அளவில் கொடுக்கும். ஏன்னா கேது சனி சேர்க்கைங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால கேது மகா திசையில சனி புத்திங்கிறது ஆன்மீகத்துல பெரிய வளர்ச்சி கொடுக்கும். பெரிய மகான்களுடைய அறிமுகம், பெரிய பெரிய சித்தர்களுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரியான அமைப்பையும் சேர்ந்து கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுவே இந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்தோ அல்லது பார்த்தீங்கன்னா பகை நீச்சமாய் 6, 8, 12 மறைஞ்சோ, அதாவது 8, 12 மறைஞ்சாலோ பெருசாக நன்மைகள் ஏற்படாது. தொழில் நஷ்டம், குடும்பத்தில் பிரிவினைகள், அதே மாதிரி விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான அரசாங்க விரோதத்தை எல்லாம் கொடுத்து அதை கோர்ட்டு கேஸ் எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு. தொழில், முக்கியமாக தொழில் நஷ்டம், தொழில் போட்டி பொறாமைகள் தொழில் முடக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் குறையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வேலைகளையும் செய்யும் சனி புத்தியில, கேது மகா திசையில சனி புத்தியில. அப்ப சனி புத்தியில தர்மசாஸ்தா ஐயப்பனுடைய வழிபாடு செய்யலாம். எல்லை காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி ஐயனார் வழிபாடு செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி 1 வருஷம் 9 நாளும் தேய்பிறை அஷ்டமியில காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது விநாயகர் வழிபாடு, இதுல ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும். ஏற்கனவே விநாயகர் வழிபாடு செய்யணும். அப்ப விநாயகர் வழிபாடே செய்யலாம். இந்த கேது மகா திசையில சனி புத்தியில விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். கூடவே தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேது மகா திசையில் சனி புத்திங்கிறது நல்ல பலன்களையே ஜாதகருக்கு அளிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.